ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்டரியுடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 27/7/2025 சமுர்த்தி SM13க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சமர்த்திக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துருக்கோம். இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 440 ஏபிசி போட்டு ரிசல்ட்டு. ஃபுல் போலில் வந்து 184,440. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 492. ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 395, 492 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சமృద్ధி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60யோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1, அதாவது 1 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு சமృద్ధி ஞாயிற்றுக்கிழமைனால ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் வந்து 666 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 145. நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 60 தான் தேவை. ஸோ 60யை நம்ம கீழே கொண்டு வரணும். 60யை பொறுத்த வரைக்கும் 1. ஸோ இந்த 1ஓட ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2. 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது 2 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான போர்டு. போர்டு 2 அல்லது 0. 2 அல்லது 0 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான போர்டு. இப்போ இந்த 666க்கு அப்புறம் 2 0 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 666க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 046 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 60யோட 1 கூட்டுறோம், அதோட கழிக்கிறோம். இப்போ 046க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 046க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 501. இதில் நம்மளுக்கு தேவை 5 மட்டும் தான். அப்போ அதை கையில் கொண்டு வந்துடலாம். 5 plus 1 equal to 6. 5 minus 1 equal to 4. 64 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 046க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு. போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 046க்கு அப்புறம் 64 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 492 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த ட்ராவில் போர்டு. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு போர்டு, இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 492க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 395. ஸோ நம்மளுக்கு 3 மட்டும் தான் தேவை. அப்போ 3யை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 3 + 1 ஈக்குவல் டு 4. 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 492க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு. அப்போ போர்டு 4 அல்லது 2. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 492க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 440 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா அண்டு பி நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 2 ட்ராவும் நம்மளுக்கு வந்து போர்டு மட்டும் கிடச்சிருந்துச்சு. இதில் நம்மளுக்கு பி போர்டாக கிடச்சிருக்கு. இந்த 440 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்மளுடைய போர்டு நம்பரை எடுக்க போகிறோம்.
சிம்பிள் கெஸ்ஸிங் தான் நண்பா. ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது நண்பா. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் 440. ஸோ இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 184. நம்ம இதிலேருந்து 1 மட்டும் எடுத்துக்கலாம். இதோட +1 = 2, 1 - 1 = 0. 2 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம். ஏ போர்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆல் போர்டு ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். 2 அல்லது 0வா? 2 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை சமருதி ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. 2 அல்லது 0 இருக்குது. ஸோ போன ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு டபுளில். ஸோ இந்த ட்ராவல் லக் இருந்தால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கலாம். இது டபுளாக கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சான்ஸாக 22 00. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2002ன்னு கொடுப்போம். ஸோ போன ட்ரா கேம் டபுள்னால இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து வரது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இது டபுளாக மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். 2 அல்லது இந்த ட்ராவுக்கான 2 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ரெட்டப்படை. ஸோ யாராவது பெய்ட்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த கெஸ்ஸிங் எடுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ கெஸ்ஸிங் எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக பிடிபடாது. அப்படி உள்ளவங்க நம்ம சேனலில் வேண்டாம் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏ போர்டு சேர்த்து இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடைக்கும், அது எப்படியே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ரெட்டப்படை கிடச்சிருக்கிறதுனால பெய்ட்ஸ் வர்றதா இருந்தால் 1 3 5 7 9 டச் வைக்கலாம். இதை வச்சு டச் வச்சா இந்த ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த கெஸ் பண்ணி எடுக்கிறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் பிடிபடும். ஸோ தெரியாதவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஒரு பிடிபடலான்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். கட்டாயமெல்லாம் கிடையாது. வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். 3 ட்ரா எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ட்ரிபிள்லேருந்து இந்த ஃபார்மெட் வந்து உருவாகிருக்கு. கேம் ட்ரிபிள் அடித்தாங்கல்ல, அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ் ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு உருவாகிருக்கு. அதனால் இந்த ட்ராவலையும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவலில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ட்ரா ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு நிற்கிது, ஒரு ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 27/7/2025 சம்ருதி SM13க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களும் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.